ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? எஸ் சார். நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், பகிரங்கமாக நம்முடைய தாக்குதல்கள் நடந்திருப்பதை இந்தியா வெளிப்படையா அறிவிச்சிருக்கு. நமக்கு நேத்து தாக்குதல் நடத்தின போது அது பயங்கரவாதிகளுடைய முகாம்களை மட்டும்தான் அந்த தாக்குதல் இருந்தது. பட் இன்னைக்கு நம்ம ரொம்ப தெளிவா சொல்லிருக்கோம், ராணுவ நிலைகள்லயும் தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். அதற்கான காரணம் என்னங்கிறது நம்முடைய வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னார். பாகிஸ்தான் என்ன மாதிரியான தாக்குதல் நடத்துதோ அதற்கு ஈக்குவலான ரிட்டாலியேஷன் நம்ம கொடுக்கிறோம் சொல்லிட்டு அவர்கள் நம்முடைய சிவிலியன்களையே தாக்குனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13-16 உயிர்கள் நமக்கு பலியா இருக்கு நம்ம பாக்குறோம். நம்ம இப்போ வரைக்கும் சிவிலியன்களுடைய இடங்கள் அட்டாக் பண்ணல, பட் அவருடைய ராணுவ நிலைகள் அட்டாக் பண்ணிருக்கோம். அதுல சக்சஸ்ஃபுல்லா லாகூர்ல இருக்கக்கூடிய அவர்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை நம்ம கொலாப்ஸ் பண்ணி விட்டுருக்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்து இன்னும் பெருசா எஸ்கலேட் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் தான் இருக்குதா, இல்லாட்டி எங்கேயாவது இது நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் தெரியுதா? லெப்டினன்ட் கர்னல் கிருஷ்ணமூர்த்தி. Thank you for giving me an opportunity to speak. நான் தமிழ்ல பேசுறேன். ஹலோ. நல்லா கேக்குது சார். we are listening to you sir. ஓகே. நான் ஏற்கனவே கூறியது போல பாகிஸ்தான் பதில் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது நன்றாக தெரிகிறது நமக்கு. 7 and 8 பாகிஸ்தான் ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி பல இந்திய ராணுவ இலக்குகளை தாக்க முயன்றது. அதாவது இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு வந்தது மிலிட்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது அவர்களுடைய ராணுவ தளவாடங்களை தவிர இயக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் உள்கட்டமைப்புகளை மட்டுமே நாங்கள் குறிவைத்து தாக்குகிறோம். இப்ப பாகிஸ்தான் பதிலடி கொடுக்கும் போது அவங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு வந்தது தெரியும். அவங்க சொல்வது ஒன்று செய்வது ஒன்று. அந்த போக்கு தான் இதுலயும் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்ல, நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பழைய 22 ஏப்ரல் பஹல்காம் அட்டாக் ஆனதுக்கு அப்புறம் கடந்த 14 நாளா பாகிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி எல்லை கட்டுப்பாட்டு கோடுகளை ஒட்டியுள்ள சில பகுதிகளான ரஜோரி, மேண்டர், அஸ்மூர் போன்ற இடங்களில் உள்ள இந்திய ராணுவ முகாம்களை குறிவைத்து தாக்கி வருகிறது. இதற்கு இந்திய ராணுவத்தின் தரப்பில் கொடுத்த பதில் தாக்குதல் பாகிஸ்தானின் எல்லையோர படைகள் நன்றாகவே ஆட்டப்பட்டுள்ளது. ஜம்மு பிராந்தியத்தின் மேற்கு பகுதியைச் சேர்ந்த பூஞ்ச் மாவட்டத்தில் இன்றைக்கு மிட்நைட்ல they have attacked targeted civilian population as well. அதுலதான் 15 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர். இதுல நாம் குறிப்பா சொல்லணும்னா நம்மளுடைய பீரங்கி படையை சேர்ந்த 5th Field Regiment சேர்ந்த லேண்ட்ஸ்லைட் தினேஷ்குமார் என்பவர் வீரமரணம் அடைந்துள்ளார். இது மட்டும் இல்லாத 44 பொதுமக்கள் வேற காயமடைந்திருக்காங்க. இதுக்குதான் தக்க பதிலடியா நம்ம கொடுத்தது அவர் நீங்க சொன்ன மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது வான் பாதுகாப்பு அமைப்புன்னு சொல்றது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அது நம்ம let us not go into the details what is air defense system. அதை நம்ம வெற்றிகரமா செயலிழக்க செய்துள்ளோம். ஏற்கனவே நீங்களும் சொன்ன மாதிரி இந்திய வெளியுறவு செயலர் சொன்னது என்னன்னா, நிலைமையை பாகிஸ்தான் மேலும் மோசமாக்கி உள்ளது. நாங்கள் பதிலடி மட்டுமே கொடுத்துள்ளோம். இனி தேர்வு அப்படிங்கிறது the choice is theirs. இதற்கு மேலும் அதிகரிக்க விரும்பினால் இந்திய ராணுவம் எதையும் எதிர்கொள்ளும். நீங்க கேட்ட கேள்விக்கு, அதாவது இது மேற்கொண்டு இது எஸ்கலேட் ஆகுமா ஆகாதா, இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு நீங்க again I am mentioning the Baloch Liberation Army. இன்னைக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 14 பாகிஸ்தான் soldiers were killed in IED blast. இதுக்கு ஒரு ஒன்றரை நிமிட காட்சியாகவே சோசியல் மீடியால வலம் வந்து கொண்டிருக்கிறது. சோ இத்தனை பிரச்சனைக்கும் இடையே பாகிஸ்தான் மேற்கொண்டு இதை வளர்த்து கொண்டு போகுமா என்று சிறிது சந்தேகம் இருந்தாலும் அதை நாம் கலைத்து விட முடியாது. சார், நம்ம பாக்குறோம், நீங்க இத எஸ்கலேட் ஆகுமா இல்லையாங்கிறது ஆகாதுன்னு சொல்ல முடியாது.
அது ரொம்ப இன்னும் அக்ரெசிவா தான் போறதை நம்ம பார்க்கிறோம். பாகிஸ்தானுடைய முன்னாள் ராணுவ அதிகாரியும் இந்நாள் எம்பி மான ஒருத்தர் வந்து பார்லிமெண்ட்ல பிளீஸ் சேவ் பாகிஸ்தான் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு கதறி அழுது உணர்ச்சிப்பட்டிருக்காரு. ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி, இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர். அண்ட் அவங்க வந்து லாகூர்ல நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ண அட்டாக்ல இருந்து பல இடங்கள்ல வந்து உலக நாடுகள்லாம் வந்து வெளியே கிளம்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே அவங்க நீங்க வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு டீடைல் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நம்ம வந்து அவங்களுடைய இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன அப்படிங்கிற பத்தி ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா யுகத்துல நிறைய பேர் அதை பத்தின விவரங்களை நிறைய தெரிஞ்சிருக்காங்க. பப்ளிக் டொமைன்ல அவைலபிள் இருந்தாலுமே கூட எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியுங்கிறத ரொம்ப நாங்க உண்மையா ஒப்புக்கிறோம் வித்அவுட் எனி டவுட். ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து சரியா ஒர்க் பண்ணல அப்படிங்கறது நேத்து நமக்கு வந்து சில சந்தர்ப்பங்கள் மூலமா தெரிய வந்தது. இன்னைக்கு லாகூர்ல இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிருச்சு, அவங்க வந்து டேமேஜ் ஆயிருச்சுன்னு அந்த நாட்டுடைய ராணுவ அதிகாரியை இன்னைக்கு ஆன்-ஏர்ல வந்து ஒத்துக்கிட்டாங்க. சோ நாம வந்து பாகிஸ்தானை ஒரு ரிட்டாலியேஷன் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து முடக்குவதற்கான எல்லா ஏற்பாடும் நம்ம முதல்ல பயங்கரவாத தாக்குதல் முகாம்கள்ல நம்ம வந்து அட்டாக் பண்ணோம். இப்ப ராணுவ தாக்குதல்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்கள் எங்கெங்கெல்லாம் அவங்க வந்து டார்கெட்டை வந்து இனிஷியேட் பண்ணுவாங்களோ அதெல்லாம் முடக்கக்கூடிய அடுத்த கட்டமாக இன்னமும் கூட இந்திய ராணுவம் செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்டாவும் செல்ஃப் ரெஸ்பான்சிபிளாவும் இருந்து நாம பதிலடி நடவடிக்கைகளா இல்லாம பாகிஸ்தானை முடக்கக்கூடிய நடவடிக்கைகள் மட்டுமே இருக்கும்னு புரிஞ்சுக்கலாமா? லெப்டினன்ட் கர்னல் Sir, am I audible to you, sir? Lieutenant Colonel sir, கேக்குறீங்களா? விஷுவல் போங்க. சோ லெப்டினன்ட் கர்னல் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து நம்ம வந்து பேசிட்டு இருந்தாங்க. திரும்ப அவர்கிட்ட வந்து நம்ம தொடர்பை பெறுவதற்கான முயற்சி பண்ணோம். ரொம்ப குரூஷியலான நேரத்தில் நம்ம இருக்கிறோம். வி ஆர் இன் த வார் அப்படின்னு நம்ம வந்து சொன்னது போல பாகிஸ்தானோடு நேரடியான போரில் இந்தியா இறங்கிவிட்டது. இந்தியா வந்து பாகிஸ்தான் தாக்குதல் அப்படிங்கிறது வந்து வெறுமனே பொதுமக்கள்கிட்ட வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து நம்ம வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஒரு பயங்கரவாத தாக்குதல் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவங்க தாண்டி இப்போ வந்து அவங்க வந்து நேரடியான நம்முடைய தாக்குதலை வந்து அவங்க கிளம்பி இறங்கியிருக்கான்னு பாக்குறோம். லெப்டினன்ட் கிருஷ்ணமூர்த்தி, ஐ அம் ஆடிபிள் டு யூ சார். ரொம்ப சாரி, நான் என்ன கேட்க விரும்புறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து இதற்கு முன்னாடி ராவல்பிண்டியில ராவல்பிண்டியில அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆனதை நேத்து முன்னாடி விஷயங்களை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து லாகூர்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சு, அவங்க வந்து டேமேஜ் ஆயிருச்சுங்கிறது அவங்களே அவங்களுடைய ஆன்-ஏர்ல வந்து ஒத்துக்கிட்டாங்க. சோ நம்ம வந்து இன்னமும் கூட நம்ம வந்து பொதுமக்களுடைய இடத்துக்கு போகாம ராணுவத்திலுமே மற்ற இடங்களுக்கு நம்ம வந்து போகாம நம்ம செல்ஃப் ரெஸ்ட்ரிக்டடா நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்டடா ஏற்கனவே சொன்னது போல செல்ஃப் ரெஸ்பான்சிபிளா இன்னமும் கூட பாகிஸ்தானை முடக்கக்கூடிய முயற்சி தான் இருக்கிறோம். இன்னும் வந்து அஃபென்சிவ் மோடுக்கு வரல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா முதற்கண் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். I am indeed very proud and having a pride to speak to you on this channel again. நீங்க கேட்ட கேள்வியில அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாகிஸ்தான் பதில் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறது நல்லா தெரியுது. நம்ம நடத்தின சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நேத்தி மிட் நைட் இன்டர்வீனிங் நைட் ஆஃப் 7 and 8 இடைப்பட்ட இரவில் பாகிஸ்தான் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி பல இந்திய ராணுவங்களை இலக்குகளை தாக்க முயன்றிருக்கிறது. இந்த ட்ரோன்கள் இந்திய ஆயுத படைகளால் திறம்பட செயலிழக்கப்பட்டு விட்டது. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், 22 ஏப்ரல் 2025 பஹல்காம் அட்டாக், தி ஃபேட்ஃபுல் ஈவினிங். அதுக்கப்புறம் கடந்த 14 நாட்களாக பாகிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி எல்லை கட்டுப்பாட்டு கோடுகளை ஒட்டியுள்ள சில பகுதிகள், அதாவது இந்த வெஸ்டர்ன் பார்டர்ஸ், ரஜோரி, பூஞ்ச், மேண்டர், அக்னூர் இந்த மாதிரி இடத்துல they were continuously violating the ceasefire agreement. ராணுவ முகாம்களை குறிவைத்து தாக்கி வருகிறது. இதற்கு இந்திய ராணுவத்தின் தரப்பில் கொடுத்த பதில் தாக்குதலில் பாகிஸ்தான் எல்லையோர படைகள் நன்றாகவே ஆட்டம் கண்டிருக்கிறது. இதுல வந்து இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், இந்தியன் ஆர்மி இஸ் எக்ஸசைசிங் ரெஸ்ட்ரெயின்ட் டு இட்ஸ் ஃபுல் கெப்பாசிட்டி வித்வுட் கோயிங் இன் a big scale of attempt.
இதுல நம்ம இந்த ரெஸ்ட்ரிக்ட்லயே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஒரு தாக்குதல்ல ஜம்மு பிராந்தியத்தின் மேற்கு பகுதியை சேர்ந்த பூஞ்ச் மாவட்டத்துல நேத்திக்கு ஒரு கோழைத்தனமான தாக்குதலில் ஈடுபட்ட பாகிஸ்தான்ல 15 அப்பாவி ஜனங்கள், அதுல 3-4 சிறுவர் சிறுமியர் உட்பட கொல்லப்பட்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாத நம்மளுடைய பீரங்கி படையை சேர்ந்த 5 ஃபீல்ட் ரெஜிமெண்ட் லான்ஸ் நாயக் தினேஷ்குமார் என்பவர் வீர மரணம் அடைந்துள்ளார். இது மட்டும் இல்லாம 44 பொதுமக்கள் காயமடைந்துள்ளனர். இதற்கும் பதிலடியாக நாம கொடுத்த ஒரே பதிலடி இன்று காலையில் அவர்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது வான் பாதுகாப்பு அமைப்பு. Well, let us not go into the details of what is air defense system. அதை நம்ம செயலிழக்க செஞ்சிருக்கோம். இதெல்லாம் இப்ப நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி, பாண்டே சார் நீங்க சொன்ன மாதிரி, இந்திய வெளியுறவு செயலர் அவர் சொன்னது மாதிரி பாகிஸ்தான் நிலைமையை மேலும் மோசமாக்கி இருக்கிறது. இதற்கு முழு பொறுப்பு பாகிஸ்தானை சேர்ந்ததே. அதற்கு நாம் பதிலடி மட்டுமே கொடுத்து வருகிறோம். நம்ம இன்னும் அஃபென்சிவ் வார் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம போகல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have not yet declared a full-fledged military campaign. இப்போ the choice is, நம்ம சொல்ற மாதிரி the ball is in their court. Now the choice is theirs. இதுக்கு மேல அவங்க இந்த நிலைமையை இன்னும் மோசமாக்க விரும்பினா இந்திய ராணுவம் எதையும் எதிர்கொள்ளும். பாகிஸ்தான் 1947 இருந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் வயலேஷன்ல பேர் போனது பாகிஸ்தான். இப்போ இவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வயலேஷன் பண்றாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாமளும் பதிலடி கொடுத்துக்கிட்டே போகும். எப்பவுமே ஒரு நேற்று சொன்ன மாதிரி யுத்த சித்தாந்தம் என்னன்னா, எதிரி தாக்கணும், முதல்ல அவன் தான் தாக்கணும் நம்மள. அப்பதான் இப்ப இந்த ஈவெண்ட் ஆஃப் பாகிஸ்தான் இஸ் லான்ச்சிங் an attack, full-fledged attack. நாளைக்கு இன்டர்நேஷனல் ஃபாரம்ல பாகிஸ்தானை முன்னால நிறுத்த முடியும் நம்மளால. இல்ல இப்ப நம்ம அவங்க ஃபுல்-fledged அட்டாக் பண்ணா நம்ம சர்வதேச நாடுகள் முன்னாடி அவங்களை நிறுத்த முடியும்னு சொல்றோம். பட் நீங்களே குறிப்பிட்ட போல பூஞ்ச் பகுதி உட்பட பல இடங்கள்ல நம்ம எவ்வளவோ செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்டா இருந்தா கூட பொதுமக்கள் மத்தியில் அவங்க தாக்குதல் நடத்தி அப்பாவி உயிர்கள் பலியார காரணமா இருக்காங்க. கிட்டத்தட்ட 16 உயிர்கள் பலியா இருக்காங்க. நீங்களே குறிப்பிட்ட போல குழந்தைகள், பெண்கள் உட்பட. அப்ப அவங்க இன்னமும் வாரை துவக்கல அப்படின்னு சொல்லாமா? நம்ம பெஹல்காம் அட்டாக்கையாவது எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டு எங்களுக்கு ப்ரூஃப் காட்டுங்கன்னு ஒரு நடிக்கிறதுக்கான ஸ்பேஸ் கிடைச்சது. பட் வேற எல்ஓசியில் அவங்க நடத்தின தாக்குதல், பூஞ்ச் பகுதியில் அவங்க நடத்தின தாக்குதல், அதனால நம்முடைய அப்பாவி உயிர்கள் பலியானது ப்ரூவன் ஒன். நம்ம அதற்கு டாக்குமெண்ட்ஸே இருக்குதுன்னு நமக்கு வெளியுறவுத்துறையுடைய செயலர் திரு விக்ரம் மிஸ்ரியே சொல்லியிருக்காரு. நமக்கு அங்கே கிடைச்ச அவங்க மிசைல்ஸ், அவங்க ராக்கெட் லான்ச்சர்ஸ் எல்லாத்தையும் வச்சு என்னென்ன அடிச்சாங்களோ அதை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னமும் கூட அவங்க அதிகாரப்பூர்வமான வார் துவக்கலை அப்படின்னு நம்ம முடிவுக்கு வர முடியுமா சார்? அதாவது இதை எங்களுடைய மிலிட்டரி லாங்குவேஜில் நாங்கள் சொல்லுவோம்னா பேட்டில் இண்டிகேஷன்ஸ் சொல்லுவோம். அதாவது இதற்கு சமிக்ஞைகள், நமக்கு போர் உண்டாவதற்கு உண்டான சமிக்ஞைகள், இதற்கு சில விதிமுறைகள் இருக்குது. இப்போ நான் இதில் ஆஸ் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பேட்டில் இண்டிகேஷன்ஸ் எல்லாம் என்னன்னு நான் இப்போ சொல்றது சரி கிடையாது. ஆனா 1-2 விஷயத்தை மட்டும் சொல்றேன். இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டோமே ஆனால், முழு full-fledged military campaignக்கு தள்ளப்பட்டமே ஆனால், நம்மளுடைய முதலாய கடமை அங்கு இருக்கும் பொதுமக்களை அப்புறப்படுத்துவது. மேற்கொண்டு சேதாரம் இல்லாமல், உயிர் சேதம் இல்லாமல் அவர்களை அப்புறப்படுத்துவது. அந்த நிலைமை இன்னும் வரவில்லை என்று நான் நம்புகிறேன். அந்த மாதிரி நிலைமை வறுமையானால் நாம் தயாராகிவிட்டோம் என்று அர்த்தம். ஸோ இன்னமும் அந்த நிலைமை வரலன்றீங்க. பட் அவர்கள் நடத்தக்கூடிய இப்போ நாம நடத்துகிற தாக்குதல்ல பயங்கரவாதிகள் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு போட்டோ எவிடன்சஸ் மூலமாகவும் அவங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள் மூலமாகவும் வேற ஆதாரங்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி அவர்கள் நடத்தின ஒரு கண்மூடித்தனமான தாக்குதல்ல நம்முடைய அப்பாவி பொதுமக்கள் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் வரைக்கும் நம்ம பார்த்துக்கோம். லான்ஸ் நாயக் தினேஷ்குமார் உட்பட நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15-16 உயிர்கள் பலியா இருக்கிற பாக்குறோம். அப்ப ஒட்டுமொத்தமாக அவர்கள் ஒரு பொதுமக்கள் மீதான தாக்குதலை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா இன்னமும் we are not at the war அப்படின்னு சொல்ல முடியுமாங்கிறது என்னுடைய கேள்வி. அதாவது சார், we are not, இப்ப எப்படின்னு கேட்ட நிலைமை, இப்ப நம்ம நீங்க full-fledged வார்னு கேட்கும் போது நம்ம அந்த கோட்ல நிக்கிறோம். நம்ம அந்த கோட்டை தாண்டணும். நமக்கு அதாவது நம்மளுடைய மிலிட்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஆஃப்கோர்ஸ் நம்மளுடைய பொதுமக்கள் நம்மளுடைய சொத்து, அவர்களை காப்பது நம்ம கடமை. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள், இந்த பொதுமக்கள் பலியாவது 1947 நடந்துட்டு இருக்கு.
அதுக்காக இப்ப நடக்கிறது நான் வந்து அத சரின்னு சொல்ல மாட்டேன். இதுவும் பாகிஸ்தானுடைய கொலைத்தனமான தாக்குதல். இதற்கு நமக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய தக்க தருணம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு நம்ம பார்க்குறோம், பாகிஸ்தானுடைய முன்னாள் ஹை கமிஷனர் டு இந்தியா அப்துல் பசித் இங்க இருந்தாரு. அவர் வந்து நம்முடைய பாகிஸ்தானுடைய தூதரா இந்தியாவில் இருந்தாரு. அவர் சொல்றாரு, RSS ஹெட் குவார்டர்ஸ் வந்து நாக்பூர்ல இருக்குது, அதை தாக்குதல் நடத்துனீங்கன்னா, ஒரு மிலிட்டரி ஸ்ட்ரைக் வந்து அங்க நடத்துனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றாரு. அவர்களுடைய நோக்கம் எவ்வளவு ஒரு குயுக்தியானதாகவும் பிளவுபடுத்தக்கூடிய சிந்தனை இருக்கா? இப்ப நம்ம வந்து இது வந்து அவர்கள் பயங்கரவாதிகள் மூலமாக அவர் தாக்குதல் நடத்தியதே இந்தியாவுக்கு எதிரான ஒரு போர். அதன் பிறகு இந்திய அப்பாவி மக்கள் மீது 48 மணி நேரமா தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. நாம வந்து ஒரு முழுமையான சுய கட்டுப்பாட்டோட பயங்கரவாதிகளுடைய நிலை மற்றும் ராணுவத்துறை நிலை மட்டும் தாக்கல். அவங்க வந்து இத்தனைக்கும் ஒரு டிப்ளமசியில இருந்தவர், டிப்ளமேட்டா இருந்தவர், அவர் வந்து சொல்றாரு, நாக்பூர்ல இருக்கக்கூடிய RSS ஹெட் குவார்டர்ஸ் குறிவைங்கப்பா அப்படின்றார். அப்ப எவ்வளவு ஒரு பிளவுபட்ட சிந்தனையில பாகிஸ்தான் ஊறி போய் கிடக்குங்கிறது நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய லெசனும் நம்ம கொடுக்க வேண்டிய ரிப்ளையும் என்ன லெப்டினன்ட் கர்னல்? சார், அதாவது நான் ஒரே ஒன்னு சொல்றேன். RSS ஹெட் குவார்டர், நான் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டவன் சார். நான் வந்து ஒரு பச்சை யூனிஃபார்ம் போட்டவன். அரசியல் நான் பேசக்கூடாது. அரசியலுக்கு அப்பாற்பட்டவன். அரசியல் விருப்பு என் தனிப்பட்ட உரிமை. ஆனால் நீங்க கேட்ட கேள்வி, இந்த RSS தலைமையகத்தை தாக்குவது என்பது இன்றைய இந்தியா 1947, 48, 50களில் இருந்த இந்தியா கிடையாது. இது 2025 ஆண்டு உள்ள இந்தியா, வலுவான இந்தியா. முதலில் 5 என்னுடைய எல்லை கோட்டு வரை உன் காலடி படுமா என்பதே ஒரு சந்தேகம். அங்கேயே பதிலடி கொடுப்போம். நாக்பூர் வர்றதெல்லாம் அவங்களோட கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது சார். ஆனா இது கேட்டது, இது மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி பார்ப்பது பாகிஸ்தானுடைய எப்பொழுதுமே வேலை. நீங்க நவாஸ் ஷெரீப் இருந்த காலத்துல அவர் இஸ்லாமிக் ஸ்டேட் அவர் தானே டிக்ளேர் பண்ணாரு. நம்ம இன்னும் செகுலரிசம் தானே சார் பேசிக்கிட்டு இருக்கிறோம். பாகிஸ்தான் எப்போ அவங்க இஸ்லாமிக் ஸ்டேட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்போ அவர்கள் பிரிவினைவாதத்தை பேசுவது ஆச்சரியமே கிடையாது. அந்த நோக்கம் ரொம்ப முக்கியமானதா பாக்குறோம். நீங்க குறிப்பிட்டீங்க, அவங்க வந்து முதல்ல எல்லையை தாண்ட சொல்லுங்க, அப்புறம் நாக்பூர் வரைக்கும் பார்க்கலாம்னு. நிறைய மிலிட்டரி எக்ஸ்பர்ட்ஸ், டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கலா பயங்கரமான நாலேஜ் இருக்கக்கூடிய நிறைய பேர் பேசும்போது சொன்னாங்க, நம்முடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லானது அப்படின்னு. நம்ம வந்து இண்டிஜினஸா உருவாக்கி இருக்கக்கூடிய ஆகாஷ்ல இருந்து பல விஷயங்கள் இன்னைக்குமே நம்ம தாக்குதல் நடத்தினது எல்லாமே நம்ம வந்து லாகூர் உட்பட கிட்டத்தட்ட 15 இடத்துக்கு மேல தாக்குதல் நடத்திருக்கோங்கிறத பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியை பகிரங்கமா ஒப்புக்கொண்டிருக்கிறாரு. ஆனா இது எல்லாமே ட்ரோன் அட்டாக்ஸ் தான். நம்ம வந்து எஸ் சார், இத வந்து நம்ம ஒரு சினிமாட்டிக் ஸ்டைல்ல சொல்லணும்னா, இது ஒரு சின்ன ட்ரெய்லர் தான் சார் நம்ம காமிச்சிருக்கோம். முழு படமும் வெளியிட பாக்கி உள்ளது. அதை ரிலீஸ் செய்வதற்கான தேதி அவர்கள் கையில் உள்ளது. அதுதான் நான் கேட்க வந்தேன். இப்போ வந்து அந்த முழு படமும் ரிலீஸ் பண்ணணுமா வேண்டாமான்றது பாகிஸ்தான் கையில இருக்கு. அதுதான் நான் கேட்க வந்தேன். இப்போ வந்து நம்ம பண்ணிருக்கிற அட்டாக் எல்லாமே ட்ரோன்கள் மூலமானது மட்டும்தான். இன்னும் நம்முடைய கடற்படையோ, நம்முடைய விமானப்படையோ, நம்முடைய தரைப்படையோ இன்னமும் கிளம்பவே இல்லை அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய நம்ம பிரம்மோஸ் வரைக்கும் நம்ம வச்சிருக்கக்கூடிய விஷயங்களோ அல்லது வந்து நம்ம கிட்ட இருக்கிற சப்மரைன் ஷிப்ஸ், வார்ஷிப்ஸ், இதெல்லாம் நம்ம முழுமையா இன்னும் உபயோகத்துக்கே கொண்டு வரல. அப்பதான் வந்து நான் வந்து நம்ம தயார் நிலையில் இருக்கிறது, எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறது. நீங்க வந்து ஒரு 32 வருஷம் டிஃபென்ஸ்ல சர்வ் பண்ண ஆபீசராகவும் இன்டெலிஜென்ஸ்ல இருந்தவராகவும் நான் வந்து இன்னொரு விஷயம் கேட்க விரும்புறேன். இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் பாகிஸ்தான்ஸ் அட்டெம்ப்ட் அண்ட் இந்தியாஸ் ரியாக்ஷன்ஸ். அதாவது மிலிட்டரியோடைய லீடர்ஷிப்ல அண்ட் ISI மாதிரியான அமைப்புகளுடைய லீடர்ஷிப்ல ரெண்டுக்கும் நடுவுல சாண்ட்விச் மாதிரி இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய பொலிட்டிக்கல் லீடர்ஷிப், அது ஒரு பக்கம். அங்கிருந்து எப்படி அந்த ஆக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பக்கம். இந்தியாவில் கம்ப்ளீட்டா டிப்ளமேட்டிக்கா, டெமோக்ராட்டிக்கா பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் கீழே இருக்கக்கூடிய விஷயம். அப்ப நம்ம வந்து ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும் போது கூட நம்ம எவ்வளவோ அவங்க நம்ம ப்ரொவோக் பண்ணிட்டு இருந்தாலும், எஸ்கலேட் பண்ணிட்டு இருந்தாலும், ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும் போது கூட எந்த இடத்துலயும் நம்ம எஸ்கலேட் ஆகாம நம்மகிட்ட அணுகுண்டு இருக்கு, நம்மகிட்ட வந்து அந்த குண்டு இருக்கு, இந்த குண்டு சினிமா படம் காட்டாம செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்டா அண்ட் ரெஸ்பான்சிபிளா நம்ம வந்து அவர்களுடைய பயங்கரவாதிகள் முகாம்கள் மட்டும் தாக்குதல் நடத்துவது, அவர்களுடைய ராணுவ நிலைகள் மட்டும் தாக்குதல் நடத்துவது, அதுவும் ப்ரிசைஸா தாக்குதல் நடத்துவது, அதுவும் லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணாம இருக்கிறது. இன்னைக்கே வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி சொன்னது போல
அவர்கள் என்ன தாக்குதல் நடத்துறாங்களோ அந்த அளவுக்கே பதில் தாக்குதல் நடத்துறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான சுய கட்டுப்பாடு வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில இருந்து வரக்கூடிய டிசிஷன்ஸுக்கும் அது முழுக்க முழுக்க மிலிட்டரி இன்ஃப்ளூயன்ஸ்டு கண்ட்ரில வரக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் சார். சார் நீங்க பிரிவினைக்கு அப்புறமே நம்மளுடைய இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை 1947 இருந்து எடுங்க, முகமது அலி ஜின்னா அவர்களுடைய காலத்திலிருந்து எடுங்க, அவர்களுடைய சிவில் கவர்மெண்ட் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்திற்கு பின்னால் திரைக்கு பின்னால் இயக்குவது அவர்களுடைய ராணுவம். இதற்கு ஒரு நல்ல தகுந்த எடுத்துக்காட்டு 1971 பங்களாதேஷ் சுதந்திரம் அடைவதற்கு முன்னால். அது நம்ம அதுக்கு போக வேண்டாம், அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அங்க ISI வச்சதுதான் சார் சட்டம். அங்க ISI சொன்னதை மீறி எதுவுமே கிடையாது. இப்போ நமக்கு நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் சார். இப்போ நமக்கு இப்போ ஒரு மீடியா நமக்கு ஊடகத்துக்கு முன்னால் நம்ம பேசணும்னா யாரையாவது ஒருத்தரை நம்ம ஒரு அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் இது இவ்வளவுதான் பேசணும், இதை மீறி பேசக்கூடாது என்று சில கட்டுப்பாடுகள், அதாவது எம்பார்கோ, சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் நம்ம கொடுப்போம். அதுல அவங்களுடைய ISI நம்மளுக்கு இந்த பப்ளிக் ரிலேஷன் ஆபீசர்ஸ் இருப்பாங்க, மீடியா இன்டராக்ட் பண்றது, அவங்களுக்கு DSPR டிஃபென்ஸ் சர்வீசஸ் பப்ளிக் ரிலேஷன், அதுல ISPR சாரி இன்டர் சர்வீசஸ் பப்ளிக் ரிலேஷன், அதுல செயல்படக்கூடியது அதனுடைய தலைமை வகிப்பது ஒரு மேஜர் ஜெனரல், ராணுவத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு மேஜர் ஜெனரல், அவரை நியமிப்பது ISI. இப்போ இதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். அதாவது கவர்மெண்ட்ன்றது பாகிஸ்தான்ல கவர்மெண்ட்ன்றது இட்ஸ் a puppet, பின்னால இருந்து இயக்குவது ISI. அவங்க அந்த இடத்துல யார் தடியர்த்தம் தண்டல்காரன் ஒண்ணுமே இல்ல சார். அங்க ஒரு பெரிய மசூதியில ஒரு மௌலி கேட்கிறார், இந்தியாவோட போர் ஆரம்பிக்கணும் எத்தனை பேர் விரும்புறீங்கன்னு கை தூக்க சொன்ன ஒருத்தர் கூட கை தூக்கல. போர் வேண்டுமா வேண்டாமா, போரை உந்தி தள்ளணுமா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை, ஒரு மத போதகருடைய கடமை கிடையாது. ஆகையால பாகிஸ்தான்ல வந்து கவர்மெண்ட்ன்றது ஒரு பேருக்கு தான் சார். அதுங்க நம்ம நடத்தக்கூடிய இந்த பதிலடி தாக்குதல்ங்கிறது வந்து நிறைய பேர் மக்கள் வந்து சாமானிய மக்கள் கேட்டுதாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, ஏப்ரல் 22ஆம் தேதி நம்ம பயங்கரவாத தாக்குதல் பஹல்காம் நடந்தது. அதுல இருந்து நானே கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேட்டி கொடுத்திருந்தேன். வந்து எப்ப சார் தாக்குவாங்க, எப்ப சார் போர் வரும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம இன்னமும் கூட நம்ம வந்து ஒரு முழுமையான ஒரு போருக்கு தயாராகாம நம்ம வந்து அதாவது தயார் நிலையில் இருந்தாலும் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணாம நம்ம வந்து ரொம்ப செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்டா இருக்கும். பாகிஸ்தான் மாதிரியான நாடுகளுக்கு உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க அந்த ஜம்மு காஷ்மீர் மாதிரியான பகுதிகளில் நீங்க பணிபுரிஞ்சவங்க அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கும், செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்டா இருக்கும்ங்கிறது பாகிஸ்தானுக்கு புரியுமா? பாகிஸ்தானுக்கு புரியுதோ இல்லையா சார், வேர்ல்டு கம்யூனிட்டி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் என்னைக்குமே புரிஞ்சுக்காது சார். அவங்களுக்கு புரிதல், அந்த பாகிஸ்தானுக்கு புரிதல் என்ற ஒரு கொள்கையோ புரிதல் என்ற ஒரு குவாலிட்டியோ கிடையாது அவங்களுக்கு. இல்லைன்னா எத்தனையோ போர் நிறுத்த ஒப்பந்தம் நம்ம 1948 ஃபர்ஸ்ட் இன்வேஷன் பை பாகிஸ்தான் இன்டு ஸ்ரீநகர், 1948க்கு அப்புறம் நம்ம எத்தனையோ போர் நிறுத்த ஒப்பந்தம் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் மீறினது முதல்ல பாகிஸ்தான் தான். அதுக்கு அவங்களுக்கு கண் கூட தெரியும். பாகிஸ்தான் மட்டும், அங்க இருக்கிற சில சிவிலியன்ஸுக்குமே தெரியும். அது நாம தான் எல்லை மீறுகிறோம், நாம தான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எல்லை மீறி தாக்குதல் நடத்துகிறோம். நீங்க 1948 பாருங்க, 2003 வாஜ்பாய் பீரியட்ல இருந்து மறைந்த தலைவர் வாஜ்பாய் பீரியட்ல கூட சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் போடப்பட்டது கார்கில் வாருக்கு அப்புறம். அது ஒண்ணுமே இன்னொரு உதாரணம் சொல்றேன் சார். 1990 கார்கில் வாரும் போது ஒரு 10-12 பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டனர், ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். அவர்களுடைய சடலங்களை வாங்க மறுத்தது பாகிஸ்தான் ராணுவம், எங்களது இல்லைன்னு. ஆனாலும் இந்திய ராணுவம் ஜெனீவா கன்வென்ஷன் அப்படின்ற ஒரு கோட்பாடை அனுசரித்து அதன்படி அந்த 12 வீரர்களையும் அவர்களுடைய மத வழக்கப்படி நல்லடக்கம் செய்தோம். இதுதான் இந்திய ராணுவத்துக்கும் பாகிஸ்தானுடைய மொத்த அட்மினிஸ்ட்ரேஷன் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம். ஆகையால நம்ம ரெஸ்ட்ரெயின்டா இருக்கிறோம்ன்றது பாகிஸ்தானுக்கு நல்லாவே தெரியும் சார். இன்னொன்னு, அங்க இருக்கிற சிவிலியன்ஸுக்கும் தெரியும். நம்ம ஃபுல் ஃபிளெஜ்ட் அட்டாக் பண்ணோம்னா ஒரு வாரம் தாக்கு பிடிக்க முடியாது சார் அவங்க கிட்ட.
நான் மேற்கொண்டு அதுல வந்து இந்த அம்யூனிஷன் டீடைல்ஸ் இது அது அதாவது வார் யுக்தி இதெல்லாம் நான் வந்து நம்ம அந்த ஓப்பன் மீடியாலயும் இந்த சோசியல் மீடியால நம்ம பேச முடியாது. ஆனால் இது நிதர்சனமான உண்மை. ஒரு வாரத்திற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாது பாகிஸ்தான். இப்ப நம்ம பார்க்கிறோம் அவர்களுடைய இன்னொன்னு சார், எஸ் 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 ப்ளீஸ். அதாவது இந்திய அரசாங்கத்தை தூண்டி விடுவது போல இது. நீ வார டிக்ளேர் பண்ணு. நம்மை சுத்தி எத்தனையோ பேர் நமக்கு நம்ம கூடவே இருந்து நம்ம குழி பறிக்க எத்தனையோ பேர் இருக்காங்க சார். இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ட் அவசியமே. எல்லை மீறும் போது பாகிஸ்தான் என்ற ஒரு நாடே உலக வரைபடத்தில் இல்லாமல் போவது நிச்சயம். ரொம்ப வெல் செட் சார். நான் ஒரே ஒரு விஷயத்தோட இந்த உரையாடலை நிறைவு செய்ய விரும்புறேன் லெப்டினன்ட் கர்னல் கிருஷ்ணமூர்த்தி. நம்ம வந்து பாக்குறோம் பாகிஸ்தான் வந்து 2 விதமான தாக்குதல்கள் அட்டெம்ப்ட் பண்ணிச்சு. இந்தியால பல்வேறு பகுதிகளில் ட்ரோன் அட்டாக் பண்ணாங்க. அதை நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் பாதுகாப்பு அமைச்சரும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. இந்தியாவில் பாகிஸ்தான் கிட்டத்தட்ட ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் வரைக்கும் பூஜ் வரைக்கும் அவங்களுடைய ட்ரோன் மூலமான அட்டாக் ட்ரை பண்ணாங்க. நம்ம எல்லா இடத்துலயுமே சுட்டு வீழ்த்தி சிவிலியனுக்கு எந்த கேஷுவாலிட்டியும் இல்லாம நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கோ சிவிலியனுக்கு எந்த பாதிப்பு இல்லாம நம்ம அத்தனையுமே சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம். வேற அவர்கள் தரைப்படை மூலமாக எல்ஓசியில இருந்துகிட்டு லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல இருந்துகிட்டு நம்முடைய ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் வந்து அட்டாக் பண்ணல. கிட்டத்தட்ட 13ல இருந்து 16 உயிர்கள் வந்து இழந்திருக்குங்கிற பாக்குறோம். இப்ப அவர்களுடைய ஏவுகணைகள், விமான ஏற்பாடுகள், மற்ற விஷயங்களை தாண்டி அவங்களால இருக்கக்கூடிய இந்த ட்ரோன்கள் மாதிரியான விஷயங்களை கூட முயற்சி பண்ண முடியாம அவர்கள் கீழ் லெவல்ல இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளை வச்சுட்டு தரைவழி தாக்குதல் மட்டும்தான் சாத்தியம் பண்றாங்களா, இல்லாட்டி அவர்கள் அடுத்தடுத்த கட்டமா ஃபேஸ் பை ஃபேஸ் போகணும் அப்படிங்கிறது இருக்காங்களா? அவங்க பாகிஸ்தான் எந்த மாதிரியான இடத்துக்கு அடுத்த கட்டமா நகர்வு என்ன பார்க்கிறோம்? ஏர் வே மூலமாகவோ அல்லது வாட்டர் வே மூலமாக அவங்களோட தாக்குதல்கள் வந்து பை காட்ஸ் கிரேஸ் முடியாமனால அவங்களால செய்ய முடியல, இப்ப நடக்கல. வேற தரை வழியா அவங்க தாக்குதல் தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. இதை வந்து முறியடிக்கிறதுக்கு என்ன நம்ம வந்து அந்த உயிர்கள் வந்து பலியா இருக்கிற பாக்குறோம். கிட்டத்தட்ட 16 உயிர்கள் பலியா இருக்கிற பாக்குறோம். இதை முறியடிக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன நினைக்கிறீங்க லெப்டினன்ட் கர்னல்? அதாவது சார், நீங்க உங்க கேள்வியில உங்க பதில் ஒண்ணு இருக்கு. அதாவது அவங்களுக்கு இப்ப வான்வெளி தாக்குதல் மூலமா அவங்க பண்ணதுல அவங்களுக்கு பதிலடி கிடைச்சிடுது. அதுல அவங்க தோல்வியடைந்து விட்டார். அவர் நீர்வழி தாக்குதலை அதாவது ட்ரூ சி அட்டாக் பண்ணும்போது அதுல பெரிய அவங்களுக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்க போறது இல்லை. நியரஸ்ட் நமக்கு நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கா பாத்தீங்கன்னா அவங்க வாட்டர் போர்ட்ல இருந்து எடுத்தாங்க. நியரஸ்ட் போர்ட் இது நமக்கு வந்து குஜராத். ஆகையால அங்க நம்ம வந்து தயார் நிலையில இருக்கோம். இப்ப மிஞ்சினது நீங்க சொன்ன மாதிரி தரைவழி தாக்குதல் ஈடுபடும். இதெல்லாம் எதுக்குன்னா டு ப்ரொவோக் நம்மளுடைய சிவில். இப்போ ஒரு நார்மல் பொது மக்களான உங்களுக்கே இவ்வளவு கோபம் வரும்போது, என்னுடைய பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் கோபம் வரும்போது, அவங்களுக்காக நாங்க பாதுகாப்புல இருக்கும் போது எங்களுக்கு ஒரு சிறு இழக்கு தானே அது. அதனால இதை எங்களை ப்ரொவோக் பண்ணும்போது அதுக்கு தான் நான் சொன்னேன், இது வந்து நம்ம ரெஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நாங்க வந்து நான் அந்த எல்லை கோட்டுக்கிட்ட தான் நின்றுட்டு இருக்கேன். இனி ஒரு இந்த மாதிரி தாக்குதல் நடக்குமே ஆனால் நிச்சயமாக இந்திய ராணுவத்திடம் we have left with no choice but to say Jai Hind. Thank you very much லெப்டினன்ட் கர்னல். இணைப்புல வந்து உங்களுடைய கருத்தை மிக விரிவாகவும் தெளிவாகவும் ஆழமாகவும் அதே செல்ஃப் ரெஸ்ட்ரிக்ஷனோட வழங்கினதுக்கு மிக்க நன்றி. Thank you very much. ஜெய் ஹிந்த் லெப்டினன்ட் கர்னல். Thank you sir. Jai Hind.